குர்ஆனை ஓதினால் மட்டும் பத்தாது, மரணம் செய்தால் மட்டும் பத்தாது, அமல் செய்தால் மட்டும் பத்தாது. மாறாக குர்ஆனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. என்ன அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவருடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இன்னைக்கு குர்ஆனை சிந்தனை செய்து எத்தனையோ சயின்டிஸ்ட் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஒரு லைப்ரரியில அந்த லைப்ரரியுடைய ஓனர் சொல்றார், அந்த குர்ஆன் செக்ஷன்ல மட்டும் யாரையும் அனுமதிக்காத, குர்ஆனை படிக்க யாரும் அனுமதிச்சிடாத. இவர் பார்க்கிறார், ஏன் அப்படி சொல்றாங்க, எடுத்து தான் படிப்போமே. அவர் குர்ஆனை எடுத்தார், ஆய்வு செய்தார், முஸ்லீம் ஆயிட்டார் அவர். எனவே அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் குர்ஆன் சிந்தனை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத் உலமா செயலாளர் மௌலவியன் சையத் அஹமது அலி பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இந்த டிநகர் உஸ்மான் ரோடு ஜாமியா பள்ளிவாசல் மற்றும் எங்கள் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்துகிற மாபெரும் திருக்குர்ஆன் மாநாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வட்டாரத்தின் தலைவர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர், வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வல்ல ரஹ்மான் இந்த இரவு நேரத்தில் கூட அமர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் அமர்ந்திருக்கிற இந்த அவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எந்த ஒன்றை நாம் கேட்கிறோமோ அதை நம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து நாளை மறுமைக்கான நல் அமல்களை செய்வதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் உங்களது கரங்களில் என்கிற பல்வேறு தலைப்புகளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குர்ஆனை ஆராய்ச்சி செய்யுங்கள். அதுவும் எந்த நேரத்தில் பேச சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏறக்குறைய ஒரு மணிக்கு ஆராய்ச்சி செய்யுங்கன்னு பேச சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காலேஜில் மத்தியான நேரம் பசங்க எல்லாம் மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்து முதல் பீரியடில் வந்து உட்கார்ந்தாங்க. சாப்பிட்டோன்னா அந்த மத்தியான நேரத்தில் உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த ப்ரொஃபஸர் பாடம் நடத்தினார். என்ன தெரியுமா? ஃப்யூச்சர் டைம், பாஸ்ட் டைம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்புறம் கடந்த காலம் அப்படின்ட்டு அதை தியரியை வந்து ரொம்ப பயங்கரமாக அப்படி இப்படி சுற்றி கித்தி எல்லாம் பேசினார். 1 மணி நேரம் பாடம் நடத்தினார். பாடம் நடத்தி பசங்க சொக்கி போய் உட்காந்துருந்தாங்க. கடைசியாக அவரே, இவ்வளோ நடத்தியிருக்கேன், கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தற்போது உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். இது எந்த காலம் சொல்லுங்கள்? நிகழ்காலம்னு சொல்லுமா இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன். எந்த காலம் சொல்லுங்கள்? அதில் ஒருத்தர் எந்திரிச்சிட்டோம்னா அது எங்கள் போதாத காலம் அப்படின்னா, அவங்க என்ன இது எங்கள் போதாத காலம் அப்படின்னா, அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கான தலைப்பு பேச வேண்டிய ஒரு நேரம் வந்து 1 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இன்ஷா அல்லாஹ். ஆனால் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை செவி மடுப்பீர்கள், உள்வாங்குவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் ஒரு முஸ்லீம் சமூகத்தால் அல்லது படித்தவர்களால், வாலிபர்களால், அனைவர்களாலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பயான் என்ன தெரியுமா? வார்த்தைகள் என்ன தெரியுமா? அப்படி காலரை தூக்கி விட்டு கொண்டு பாராட்டப்படுகிற ஒரு பயான் என்ன பயான் என்று தெரியுமா? யாராவது எங்காவது குர்ஆனை பற்றி அதனுடைய ஆயத்துக்களை எடுத்து வைத்து ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அதை பற்றி பேசி, இதிலிருந்து இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார், லண்டனில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் கண்டுபிடித்திருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய PhD அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்லி இறுதியாக இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம்
குர்ஆனுடைய ஆயத்துக்களாக இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற போது நம்ம காலத்தை தூக்கி விட்டு இதுதான் எங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்க சொல்லுவோமா இல்லையா? கேள்விப்படுமா இல்லையா? பெருமைப்படுகிறோமா இல்லையா? ஏதாவது ஆராய்ச்சி சொல்லப்பட்டால், ஏதாவது விஞ்ஞானம் சொல்லப்பட்டால், ஏதேனும் மருத்துவ கண்டுபிடிப்புகள் சொல்லப்பட்டால் அது குர்ஆனோடு அது ஒத்து போகிற போது நாம் சொல்லுவோம் இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதுதான் எங்க குர்ஆன்ல இருக்கிற, இதை பத்தி தான் எங்க குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா? பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்கிற இந்த வார்த்தை முதலிலே தவறு. ஏன் தெரியுமா? அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு முழு தகுதியானவர்கள், முதல் தகுதியானவர்களே நாம தான் அடுத்த சமூகத்துக்கு சொல்லணும். எங்க குர்ஆனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்து ஆராய்ச்சி செய்யணும். நாம் அந்த குர்ஆனை ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அணுகணும். குர்ஆனை ஓதுவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை மௌத்தானவர்களுடைய வீட்டிலே வைத்து ஓதுவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை பரக்கத்துக்காக வேண்டி கடையில் வைத்துக் கொண்டு ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, குர்ஆன் பரக்கத்தை தர வேண்டும் என்று கல்லாப்பட்டிகளை வைத்து வெறுமனை வைப்பதற்காக வேண்டி அல்ல, குர்ஆன் எதற்கெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான தலைப்பு தான் இந்த திருக்குர்ஆன் உங்கள் கரங்களில் என்று 5 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தலைப்பு குர்ஆனை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அஃபலா ததக்கரூன், இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அஃபலா ததப்பரூன், கொஞ்சம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டாமா? அஃபலா யன்துரூன், கொஞ்சமா இதை பத்தி யோசிச்சியா? பல இடங்களிலே குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சிந்தி, ஆராய்ச்சி பண்ணு, ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பாரு. நாம அடிக்கடி வெள்ளிக்கிழமையிலே ஓதப்படக்கூடிய சூரா அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக, ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று நீ சிந்தித்தாயா என்று அல்லாஹ் சிந்தித்தாயா என்று கேட்கிற போதே, ஏன் அல்லாஹ் ஆட்ட சொல்லாம மாட்ட சொல்லாம ஒட்டகத்தை மட்டும் சிந்தின்னு சொல்றானே, நாம சிந்திச்சிருக்க வேண்டாமா? ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டாமா? ஒட்டகத்திற்கும் மற்ற ஆடுகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன வேறுபாடு இன்னைக்கு ஆராய்ச்சியில சொல்றாங்க. வேறுபாடு கண்டுபிடிக்கப்படுது, சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகள். வெளிப்படை தன்மையோடு மரஜல் பஹரைனி எல்தக்கியான பைனகுமா பர்ஸகுன் லா யப்கியான், கடல்கள், 2 கடல்கள் ஒன்று எல்லாம் சேர்ந்த கடல்கள் தான். ஆனால் அது வேறு இது வேறு, அது இனிப்பாக இருக்கும், இது ஓர்ப்பாக இருக்கும். இதை நீ சிந்திச்சு பார்த்தையா? இதை பற்றிலாம் நம்ம வெளிப்படையாக கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு செய்தி தெரியுமா அன்பிற்குரியவர்களே? இதெல்லாம் கூட உலகத்தில் வெளியே தெரியக்கூடிய செய்திகள், வெளியில இருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆன் வெளிப்படுத்திய ஆச்சரியகரமான உண்மைகள் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் விஞ்ஞானம் கிடையாது, அந்த நேரத்தில் மருத்துவம் இல்லை, மருத்துவத்தின் உபகரணங்கள் கிடையாது. அந்த நேரத்திலும் கூட குர்ஆன் அற்புதமான ஆச்சரியமான விஷயங்களை, பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இன்றைக்கு ஆச்சரியப்பட்டு இந்த இஸ்லாத்தை நோக்கி அறிவாளிகளும் டாக்டர்ஸ்களும் பிஹெச்டிகளும் ப்ரொஃபஸர்களும் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன தெரியுமா? விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலத்தில், மருத்துவ உபகரணங்கள் இல்லாத ஒரு காலத்தில் குர்ஆன் இதை பற்றி எப்படி பேசியது? இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆனாத்தான் இருக்கும் என்று அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 1998 இங்கிலாந்தினுடைய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய ப்ரொஃபஸர், அவர் இஸ்லாத்துக்கு வர எதற்காக வேண்டி தெரியுமா? இஸ்லாத்தில் வரக்கூடிய அவர் தான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம் என்பதற்கான காரணத்தை அவர் சொன்னார். அவர் ஒரு செய்தியை கண்டுபிடிச்சார். அவர் ஒரு வரலாற்று உண்மை, அவருடைய மிகச்சிறந்த அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்திற்கு 1998 ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? உங்கள் பெண் குழந்தைகள், உங்கள் தாய்மார்கள் உங்கள் கருவுற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய ரூமுக்குள்ள செல்லக்கூடாது. அவர்கள் எக்ஸ்ரே எடுக்கிறது மட்டுமல்ல, எக்ஸ்ரே உடைய ரூமுக்கு கூட அவங்க செல்லக்கூடாது. உம்மாவை கூட்டு போறேன், தங்கச்சி கூட்டு போறேன்னு சொல்லி அவங்க கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாரையும் அவங்க உள்ள போகாதீங்க, யாருக்கு துணையாகவும் போகாதீங்க.
அவர் ஒரு தியரி கண்டுபிடிச்சு சொல்றாரு உலகத்துக்கு. 1998 இது குரூப்பான விஷயம். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய அந்த எக்ஸ்ரே கருவி இருக்கு இல்லையா, உள்ளுறுப்புகளை ஊடுருவி படம் பிடிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே கருவியினுடைய அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அந்த கதிர்வீச்சு கர்ப்பத்தோடு ஒரு பெண்மணி உள்ளே போனால் அவருடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த கதிர்வீச்சினால் பாதிப்பு ஏற்படும். அந்த ஊடுருவக்கூடிய ஒளித்தன்மை உங்க குழந்தையை பாதிக்கும். அதனால நீங்க கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யாதீங்க, உள்ளுக்குள்ள போகாதீங்க, அந்த எக்ஸ்ரே கருவிக்கு இருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளே போகாதீர்கள். இதை உலகம் ஒப்புக்கொண்டது, இதை மருத்துவம் ஒப்புக்கொண்டது, ஆம் உண்மைதான் என்று சொன்னது. நாம் இதை கொஞ்சம் தெளிவாக புரியணும்னா, ஒரு மூத்த தலைமுறை நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் அந்த கோணிக்கா அந்த இது வச்சு கோடாக்கு வச்சு அந்த ஃபிலிம் வச்சு ஃபோட்டோ பிடிப்பாங்களா இல்லையா, இப்படி ஃபோட்டோ பிடிக்கிற போது அந்த ஃபோட்டோவை படக்குன்னு வெளிச்சத்தில் எடுக்கக்கூடாது. அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா டார்க் ரூமில் வச்சு அந்த ஃபிலிமை எடுப்பான், எடுத்து ஃபோட்டோவாக்கி கொடுப்பான். வெளிச்சத்தில் வச்சு எடுத்தா அந்த ஃபோட்டோ வீணாக போயிடும், அந்த ஃபிலிம் வீணாக போயிடும். நமக்கு தெரியுது. இதே மாதிரி எக்ஸ்ரே கருவியினுடைய ஒளிக்கதிர்கள் குழந்தைய என்ன செய்யணும் பாதிக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, குழந்தைய எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, அந்த கர்ப்பிணி பெண்களை எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே அனுமதிக்காதீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு அவர் ராபர்ட் கில்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் அவர்கள் சொல்லி காட்டினார். இதை உலகம் ஆமாம் உண்மைதான், இந்த மருத்துவம் ஒப்புக்கொண்டது, உண்மை என்று சொன்னது. ஆனால் அவர் ஆச்சரியப்பட்ட செய்தி, இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், இந்த எக்ஸ்ரே கருவிகள் என்பதெல்லாம் சமீபத்திய 50 வருடங்கள் அல்லது 100 வருடங்களுக்கு உள்ளே தான் வந்தது. இந்த நூற்றாண்டில் தான் இந்த எக்ஸ்ரே கருவி என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கருவை பற்றி சொல்லுகிற போது ஒரு அற்புதமான ஒரு ஆயத்திலே இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறான். என்ன தெரியுமா? யக்லுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸா. நான் கருவை பாதுகாக்கிறேன், உங்கள் குழந்தை கற்பத்தில் இருக்கக்கூடிய கருவை நான் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்கிறேன் என்று தெரியுமா? ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸா, 3 இருள்களுக்கு உள்ளே வைத்து நான் பாதுகாக்கிறேன். 3 இருட்டுக்குள்ள வச்சு உங்களை பாதுகாக்கிறேன். வயிறை தாண்டி கர்ப்பப்பைக்கு உள்ள ஒரு அறை, அதற்குள்ள வச்சு ஒரு தண்ணிக்குள்ள வச்சு நான் செய்றேன், அந்த கர்ப்பத்தை நான் பாதுகாக்கிறேன். இருளுக்குள் மட்டுமே உங்கள் கரு ஆரோக்கியமாக இருக்கும், அது வெளிச்சத்தில் இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்துட்டு, இருளுக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம், அது வெளிச்சம் பட்டது என்று சொன்னால், அதுவும் எக்ஸ்ரே கருவிகளுடைய வெளிச்சம் பட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆபத்து என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆன் சொல்லியது என்று வியந்து போய் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? சமீபத்தில் 2005 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இளநரை பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சார் ஒருத்தர். உளவியல் துறையில் நோபல் பரிசு பெற்றவர், சைக்காலஜியில் நோபல் பரிசு பெற்றவர் ராபர்ட் லெப் என்று சொல்லப்படக்கூடிய ராபர்ட் லெப்கோவிச் என்று சொல்லப்படக்கூடியவர். இளநரை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார். ஏன் இளநரை வருது தெரியுமா? நம்முடைய ஹார்மோன்கள் அல்லது நம்ம வைட்டமின் குறைபாடு. அவர் சொன்னார் இதெல்லாம் கிடையாது, 10% வைட்டமினுடைய குறைபாடு என்று சொன்னால் 90% இளநரை வருவதற்கான, சின்ன வயசுல நிறை வருவதற்கு, சின்ன வயசுல இளநரை வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் 90% எதற்காக வரும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு திடுக்கம் ஏற்பட்டது, ஒரு மனிதனுக்கு ஒரு பயம், ஒரு திடுக்கம், ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, கவலை ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு பெருங்கவலை, ஏதாவது ஒரு திடுக்கமான அதிர்ச்சியான ஒரு செய்தி, இந்த மாதிரியான ஒரு செய்தியை மனிதனை பாதிக்கிற போது, உள்ளத்தை பாதிக்கிற போது அவனுக்கு கூடிய சீக்கிரமே நரைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நரை என்பது அவனுடைய உளவியல் சார்ந்தது. சைக்காலஜி அவர் சொல்றார், அது உளவியல் சார்ந்தது. எனவே அப்படி ஒரு மனிதனுக்கு ஏதேனும் அதிகப்படியான ஒரு கவலையோ திடுக்கமோ பயமோ ஏற்பட்டால் அவனுக்கு கண்டிப்பா இளநரை என்பது ஏற்படும். அவன் வைட்டமினுடைய குறைபாடு அல்ல, இதை உலகம் ஒப்புக்கொண்டது. இதற்கான ஒரு நிகழ்வு கூட நடந்துச்சு. அதாவது 1982 மலேசியாவுடைய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று லேண்ட் ஆகும். அது லேண்ட் ஆக முடியல. விமானி பைலட் எரிக் மூடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பைலட், அவர் தான் ஃப்ளைட்டை ஓடிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், அறிவிப்பு செய்கிறாரு, இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆக மலேசியா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும். ஆனால் எப்போதுமே இந்த ஃப்ளைட்டுக்கு 4 இன்ஜின்கள் இருக்கும். ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொன்று ஃபெயில் ஆச்சு. இந்த 3 இன்ஜின்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ 4வது இன்ஜினில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ளைட்டு. 4வது இன்ஜினில் ஓடிட்டு இருக்கு. என்ன கோளாறுன்னு தெரியல, இது கூட ஃபெயிலியர் ஆகலாம். எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எதற்கும் தயாராக இருங்கள், கடவுள் நம்மை காப்பாற்றட்டும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த எரிக் மூடி என்று சொல்லப்படக்கூடிய பைலட் தான் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி இப்படின்னு போட்டு தன்னுடைய திறமையின் காரணத்தினால அந்த மலேசியாவுடைய ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணிட்டார்.
1982 இந்த செய்தி நடக்குது, இந்த நிகழ்வு. அவர் அதற்கடுத்த ஒரு 3வது மாதம் 28 வயசு இளைஞர் அவர். 3வது மாதம் அவருடைய தலையுடைய பெரும்பகுதி திடீர்னு நரைச்சு போகுது. பெரும்பகுதி நரைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நரைச்சு 3 மாதத்தில் பார்த்தா முழு நிறை அவருக்கு ஏற்பட்டுருச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணுறாரு, எனக்கு ஏதாவது வைட்டமின் குறைபாடா, என்ன குறைபாடு பார்க்குறாங்க. டெக் பண்ணி பார்த்துட்டு அவர் டாக்டர் சொன்னார், அவர் ஹை லெவல் டாக்டர் அவர் சொன்னார், உங்களுக்கு சமீபத்தில் ஏதேனும் ஒரு திடுக்கமோ அல்லது பயமோ கவலையோ ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொல்கிறார், ஆமாம் எரிக் மூடி சொன்னார், நிகழ்ந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் லேண்ட் ஆக முடியல, அதனுடைய உயிர் போகிற பயம். லேண்ட் ஆகுமா ஆகாதா, வெடிச்சு செதறமா செதறாதா, கீழே தரையை தட்டுமா தட்டாதா, இப்படிப்பட்ட ஒரு மணி நேர போராட்டம். அந்த போராட்டம் எவ்வளோ ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், உங்களுடைய தலை நரைமுடிக்கு காரணம் அந்த ஒரு திடுக்கமும் அந்த இனம் புரியாத அந்த பயமும் அந்த நிகழ்வும் தான் உங்களுக்கான காரணம். நரைமுடி நடிக்கிறதுக்கு காரணம் உங்கள் உடலுடைய வைட்டமின் குறைபாடு எதுவுமே கிடையாது என்று சொல்லிவிட்டார். இதைத்தான் அவர் ஆராய்ச்சி பண்ணி ராபர்ட் லெப்கோவிச் என்று சொல்லப்படக்கூடிய உளவு, அதாவது சைக்காலஜி துறையிலே நோபல் பரிசு பெற்றவர் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணாரு, இளநரைக்கு காரணம் வைட்டமின் குறைபாடு அல்ல, அது 10% என்று சொன்னால் 90% இளநரைக்கான காரணம் அவருடைய உளவியல் சார்ந்தது. நடுக்கமோ பயமோ திடுக்கமோ ஏதேனும் ஒன்று ஏற்பட்டது என்று சொன்னால் இதன் காரணத்தினால் இளநரை ஏற்படும். நான் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். குர்ஆனுக்கு வாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அற்புதமாக இறக்கப்பட்ட குர்ஆனுடைய ஒரு வார்த்தை சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் தன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீமனி ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா, காபிர்களை பார்த்து, இறை மறுப்பாளர்களை பார்த்து, பொதுவாக இந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கியாமத் நாள் என்று ஒன்று வரும். அந்த கியாமத் நாளுடைய அந்த திடுக்கங்களையும் அந்த நிகழ்வுகளையும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அந்த கியாமத் நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரியுமா என்று இந்த கியாமத் நாளுடைய அந்த அமளி துமளிகளை எல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்லுகிற போது அந்த அமளிகளையும் அந்த துமளிகளையும் அங்கு நடக்கிற அந்த அந்த கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படுகிற அந்த திடுக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷீவனி ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி. என்னது நடக்கும் என்று தெரியுமா, யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா. அந்த கியாமத் நாளுடைய திடுக்கத்தின் காரணத்தினால், அது ஏற்படுத்துகிற அந்த பயத்தின் காரணத்தினால் அங்கு என்ன நிகழும் என்று சொன்னால் சின்ன வயசு குழந்தைகளுடைய தலைமுடி நரைச்சு போகும் என்று சொன்னார். சின்ன குழந்தைகளுடைய யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா, வில்தான குழந்தைகளுடைய முடி நரைச்சு போயிடும் அந்த திடுக்கத்தின் காரணத்தினால், அந்த கியாமத்தின் பயத்தின் காரணத்தினால். குர்ஆன் சொல்லுகிறது 1400. இப்ப இந்த சமீபத்தில் 20 வருடத்து 2005 தலைமுடி நரைப்பதற்கான காரணம் பயமும் திடுக்கமும் கவலையும், அதுதான் இந்த இள நரைக்கு காரணம் என்று இன்றைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த இளநரை திடுக்கம் பயம் காரணத்தினால் ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கியாமத்துடைய திடுக்கத்தை பார்த்து இளநரை ஏற்பட்டு போய்விடும் என்று சொல்ல வார்த்தை உண்மையாகிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட நேரங்கள் பேசுவதற்கான நேரங்கள் இல்லை. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அற்புதம். அதாவது குர்ஆனை ஒவ்வொரு தடவையும் குர்ஆன் அதிசயமான சில நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டி அதன் இறுதியிலே முத்தாய்ப்பாக நமக்கு சொல்லும். அஃபலா யக்கிலூன், சிந்திச்சு பாருங்க. அஃபலா ததப்பரூன், ஆராய்ச்சி பண்ணுங்க. அஃபலா யன்துரூன், இதை கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க. அந்த வார்த்தையின் நளினம், வார்த்தையின் வித்தியாசம். ஒரு குர்ஆன் வார்த்தையிலே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு செய்தியை சொல்லுகிறது என்று சொன்னால் அதனுள் ஏதோ ஒன்றை அந்த குர்ஆன் நமக்கு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு ஒரு செய்தியை வைத்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் தாவரவியல் டாக்டர் எம்மி என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடறேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய டாக்டர் எம்மி அவர் ஆராய்ச்சியாளர், மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர், தாவரவியல் பூச்சி சம்பந்தமான ஆராய்ச்சியாளர். அவர் தாவரங்கள் பூச்சிகள் சம்பந்தப்பட்ட ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு அவர் என்ன காரணம் என்று சொன்னார் தெரியுமா? என்ன காரணம் என்று சொன்னார் தெரியுமா? நான் குர்ஆனை எடுத்து பார்த்தேன், ஆராய்ச்சி செய்து பார்த்தேன்,
சூரா அன்கபூத்துல அல்லாஹு தாலா சிலந்தி பூச்சி சூரா அப்படின்னு ஒரு சூறாவை சொல்லி அந்த சிலந்தி பூச்சியினுடைய செய்தியை பற்றி அதனுடைய நிகழ்வுகளை பற்றி குர்ஆன்ல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? மஸலுல்லதீன இத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா, உதவிக்கு கூப்பிடுறீங்களா? அது ஒருபோதும் பயனளிக்காது. அல்லாஹ் அல்லாதவர்கள் நீங்கள் நேசராக்கி கொண்டால் அவர்களிடத்திலே உதவியை சார்ந்திருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போல இருக்கும். சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போல இருக்கும். இத்தகதத் பைத்தன் இன்ன அவுகனல் புயூத்தில் பைத்துலன் கபூத். சிலந்தி பூச்சி எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த வீடு? பூணு ஊதுனா ஒரு ஒற்றை எடுத்து பூச்சி எடுத்தா அது பலகீனமான பூச்சி. இப்படித்தான் அல்லாதவங்கள்ட்ட நீங்க போய் நின்னீங்கன்னா அந்த பலகீனம் தான் அந்த பூச்சி மாதிரி வீடு மாதிரி தான் உங்களுக்கு பலகீனம் என்று ஒப்பீடுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆன்ல பயன்படுத்தலாம். சிலந்தி பூச்சியுடைய வீடு எப்படியோ அந்த பலகீனம் தான் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை சார்ந்திருந்தால் இந்த பலகீனம் உங்களுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹ்வை நீங்கள் முற்று முழுமையாக நம்புங்கள். ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இது நமக்கு தெரிந்தாலும் கூட அதனுடைய அந்தரங்கத்திலே இந்த வார்த்தையின் வினோதத்தை அவர் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய பார்த்தார். ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்த்தார். அவர் தாவர பூச்சி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த ஆராய்ச்சி பண்ணி குர்ஆன்ல சொல்லியிருக்கிறதா சரிதான், ஆனால் குர்ஆன்ல சொல்லி இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. நான் பூச்சி ஆராய்ச்சி செய்யக்கூடியவன். அவர் என்ன சொல்றாரு? குர்ஆன்ல அல்லாஹ் அந்த சிலந்தி பூச்சியை பற்றி சொல்றான். சொல்லுகிற போது அந்த சிலந்தி பூச்சி இத்தகதத்து பைத்தன், அது வீட்டை கட்டுதுன்னு சொல்றான். வீட்டை கட்டுதுன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் பொதுவா சிலந்தி பூச்சி வீடு கட்டுதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி வார்த்தை சொல்லலை. என்ன அல்லாஹ் சொல்லலாம் தெரியுமா? இது சிலந்தி பூச்சியின் வீட்டை போன்றுன்னு சொல்லிட்டு இத்தகதத்து பைத்தா, பெண் சிலந்தி பூச்சி அது வீட்டை கட்டுகிறது அப்படிங்கிறான். இத்தகதத்துல பெண்பால், சிலந்தி பூச்சி வீடு கட்டுறது பொதுவாக சொல்லியிருக்க வேண்டியதானே? அல்லாஹ் அப்படி சொல்லாம வார்த்தையில் சின்ன வித்தியாசத்தை கொடுத்தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? இத்தகதத்தை வைத்தா பெண் சிலந்தி பூச்சி வீட்டை கட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வார்த்தையிலே பெண்பாலை ஏன் போட்டான் என்று நான் ஆராய்ச்சி செஞ்சேன். ஒன்னு ஆண்பால் போட்டுக்கணும், காமனா சொல்லியிருக்கணும். சிலந்தி பூச்சின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். பெண் சிலந்தின்னு எதுக்கு குறிப்பிட்டான்? நான் சிலந்தி பூச்சியை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமான ஒரு பெருந்தகவல் கிடைத்தது. என்ன தெரியுமா? ஆண் சிலந்தி பெண் சிலந்தி, இந்த ரெண்டு சிலந்திகளிலே ஆண் சிலந்தி கூடு அதாவது சேர்க்கைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த தவிர ஆண் சிலந்தி ஒருபோதும் கூடு கட்டுவதில்லை. ஆண் சிலந்தி கூடு கட்டாது. ஏன் என்று சொன்னால் கூடு கட்டுவதற்கு எப்படி கூடு கட்டும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பசை வாயிலிருந்து வரும், அந்த பசையை வச்சு தான் சுற்றி கூடு கட்டும். அவர் சொல்றாரு பெண் சிலந்தி கூடு கட்டும் எப்போது என்று சொன்னால் பெண் சிலந்தி பருவ வயதை அடைந்ததற்கு பின்பு எப்படி பெண்களுக்கு மென்சஸ் அப்படிங்கிற மாதிரி வருதோ அதுவே அதாவது பெண் சிலந்தி வயதுக்கு வருகிற போது ஒரு கட்டத்தை அடைகிற போது தான் இனச்சேர்க்கைக்காக வேண்டியும் தன் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக வேண்டியும் அந்த பெண் சிலந்தி அது வயதுக்கு வந்தவுடன் அதனுடைய வாயிலிருந்து ஒரு பசை சுரக்கும். அந்த பசையை வைத்து அது கூடு கட்டி முடிந்தவுடன் ஆண் சிலந்தியோடு அது சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும். இது பெண் சிலந்திக்கு மட்டுமே கூடு கட்ட தெரியும், ஆண் சிலந்திக்கு கூடு கட்ட தெரியாது என்று அவர் ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்து அவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சிலந்தியை பற்றி சொல்லுகிற போது வீடு கட்டுகிறது என்று சொல்லுகிறார். பொதுவான வார்த்தையை சிலந்தி வீடு கட்டுகிறது என்று சொல்லாமல் பெண் சிலந்தி இத்தகதத்து பைத்தா, பெண் சிலந்தி கூடு கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னார். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு குர்ஆன், ஒரு ஆராய்ச்சி மிக்க ஒரு குர்ஆன் என்று அவர் ஆச்சரியப்பட்டு போய் இஸ்லாத்திற்கு வந்தார் என்று. இப்படி ஏராளமான ஆராய்ச்சியாளர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணம் இந்த குர்ஆனாக இருக்கிறது. நான் இறுதியாக சொல்வேன், அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்பதல்ல, நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் தான் அதற்கு முழு தகுதியானவர்கள். எனவே நாம் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, மனனம் செய்வது மட்டுமல்ல, அமல் செய்வது மட்டுமல்ல, ஒரு தர்ஜுமாவை எடுத்து பாருங்க, ஒரு தஃப்சீரை எடுத்து அப்பப்போ பாருங்க. குர்ஆன் அரபியை மட்டுமே ஓதிக்கிட்டு நினைக்காதீங்க. அப்பப்போ பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தர்ஜுமாக்கள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தஃப்சீர்கள், அது என்ன சொல்ல வருது, இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்று அதையும் சேர்த்து நாம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு இந்த குர்ஆனை அணுகுவோம். வல்ல ரஹ்மான் இந்த குர்ஆன் நமக்கு கொடுத்த இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்நாளிலே எல்லா விதத்திலும் அதை முழுமையான ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடும் சேர்த்து பார்ப்பதற்கான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கு தந்தல் புரிவானாக, நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். குர்ஆன் சிந்தனை செய்யப்படுவதற்காக இந்த தலைப்பின் கீழ் அற்புதமான முறையில் உரையாற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்ல அமல்கள் செய்வதற்கு பாக்கியம் வழங்குவானாக.